TNSTC டிரைவர் அண்ட் கண்டக்டர் லைசன்ஸ் இஷ்யூவை பற்றின லேட்டஸ்ட் அப்டேட் ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம் இந்த ஒரு காணொலி காட்சி வழியாக. இது உங்கள் மகி அகாடமி, நான் உங்கள் மகி பேசுகிறேன். நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு மார்னிங் வந்து சென்னையில் உள்ள ஒன் ஆஃப் தி டிப்போ ஸ்டாஃப்ஸ் மட்டும் இல்லை, கூடவே பார்த்தீங்கன்னா லாயர்ஸையும் பார்த்தீங்கன்னா கூடவே கூட்டிகிட்டு போகிறாப்புல. எங்கே கூட்டிகிட்டு போகிறாப்புலனா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு. எதுக்காக பார்த்தீங்கன்னா, நடத்த போகிற இந்த அகிம்சை வழி போராட்டத்திற்காக போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை போய் பெர்மிஷன் கேட்குறதுக்காக. ஓகேங்களா, அதுக்காக பார்த்தீங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட அட்வொகேட் அண்டு டிப்போ ஸ்டாஃப்ஸ் எல்லாம் போகும்போது கிட்டத்தட்ட ஒரு 30-40 பேர் திரண்டு போகிறாப்புல. பெர்மிஷன் கேட்குறதுக்கே 30-40 பேர் திரண்டு போகிறாப்புல. நாளைக்கு அதான் பிளானு. நாளைக்கு கண்டிப்பாக இந்த ப்ராசஸை வந்து கன்ஃபார்ம் போகிறது உறுதி. இதை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு நாளைக்கு மார்னிங் வந்து உங்களுக்கு வந்து எல்லாமே வீடியோ மூலமாக வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்களா, என்ன அப்ரோச் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, செவ்வாய் அல்லது புதன்கிழமையில் வந்து எங்களுக்கு வந்து தேவையான அனுமதி வேணும் அப்படின்ற மாதிரி கேட்குற மாதிரி. ஓகேங்களா, இதுதான் கான்செப்ட். எந்த இடம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அக்யூரேட்டாக சொல்லும் போது தலைமைச் செயலகத்திற்கு முன்பாக தான் நம்ம பண்ண போகிற விஷயம்லாம். ஓகேங்களா, அங்கே தான் கூட்டம் கூட போகிறது. ஓகேங்களா, இந்த விஷயத்தில் நாளைக்கு காலையில் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இதே சேனல் மூலமாக வந்து உங்கள்கிட்ட வந்து அப்டேட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்போ செவ்வாயோ அல்லது புதனோ பார்த்தீங்கன்னா கூட்டம் வந்து நம்ம காலையில் கூடும் போது கண்டிப்பாக முதல் நாள் இரவு வரக்கூடிய பர்சன் சில பேர் இருப்பாங்க, லாங் ட்ராவல் பண்ணி வர்றவங்க. அப்படி முதல் நாள் ராத்திரி வர்றவங்க பார்த்தீங்கன்னா, நீங்கள் தங்குறதுக்காக எதுவும் லாட்ஜில் ரூம் போடுறதோ இல்லை ரூம் ஏதாவது போடுறதோ அந்த மாதிரிலாம் அக்கமடேஷனுக்காக எதுவும் பார்த்துக்கிற வேண்டாம். நீங்கள் நம்ம டிப்போலே பார்த்தீங்கன்னா வந்து தங்கிக்கிறலாம். அங்கே சென்னையிலே பார்த்தீங்கன்னா பல்வேறு டிப்போவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அரேஞ்ச் பண்ணி தர்றாங்க. நீங்கள் படுக்கிறதுக்கு ஃபெசிலிட்டிஸ் வந்து அரேஞ்ச் பண்ணி தராங்க. டிப்போவில் வந்து நீங்கள் ஸ்டே பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி பண்ணி தராங்க. எதுவும் லாட்ஜுக்கோ எதுக்கோ நீங்கள் ரூம் போட தேவையில்லை. ஓகேங்களா, அது அக்கமடேஷன் உங்களுக்கு பார்த்து தராங்க. அதனால தலைமைச் செயலகம் முன்பு பார்த்தீங்கன்னா கூட போகும் அந்த கூட்டம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்ட்ரென்த்தை வந்து காமிக்கணும். நல்ல ஒரு ஹெவியான ஸ்ட்ரென்த்தை காமிக்கணும். ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் வரும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம அதிக ஸ்ட்ரென்த்தை காமிக்கும் போது தான் இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக தெரியும், பார்க்கப்படும் என்பதை திரும்ப வலியுறுத்தி இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். சரி, ஓகே, இதெல்லாம் முடிச்சுட்டு அடுத்த கட்ட நகர்வு எப்படி போக போகுது பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக அடுத்து கோர்ட்டில் வந்து பெட்டிஷனை ஃபைல் பண்ணி ஸ்டே வாங்குறாப்புல தான். 6 மாதத்துக்கு ஸ்டே வாங்குறாப்புல தான். ஸோ ஸ்டே வாங்கினா தான் பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட்டை வந்து ஹோல்டு பண்ணி வைப்பாங்க, அதாவது ஸ்டாப் பண்ணி வைப்பாங்க தற்போதைக்கு. ஸோ அந்த விஷயத்தை பண்ணுவாங்க. அது கண்டிப்பாக ஸ்டே வாங்கணும். ஓகேங்களா, ஃபஸ்ட் இந்த வந்து போராட்டத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அடுத்து ஸ்டே வாங்குறதை பற்றி நம்ம பண்ண போகிறோம். ஓகேங்களா, இதுதான் கான்செப்ட். இப்படி தான் இந்த நகர்வுகள் அப்படின்றது போய்கிட்டு இருக்குது. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லிக்கிறேன். ஒரு வாட்ஸ்அப் குரூப்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு 250 நபர்கள் தான். நம்ம பார்த்தீங்கன்னா 2 குரூப்பில் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 500 பேர் 1000 பேர் இருக்கும். அதில் வேறு மேற்கொண்டு டெலகிராம் வேறு ஒரு 300 பேர் 1300 பேர் மொத்தமாக இருக்கும் போது பல்க் மெசேஜ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மேற்பட்ட நபர்கள் 250க்கும் மேற்பட்ட நபர்கள் ஒரு குரூப்பில் இருந்துக்கிட்டு மெசேஜ் பல்காக பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அது ஸ்பேம் அப்படி மாதிரி நினச்சிக்கிட்டு அது பாட்டு, அது ரோபோட் சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா, அதை கால்குலேட் பண்ணி அந்த மெட்டாவை பார்த்தீங்கன்னா அழகாக உங்களுக்கு பிளாக் பண்ணிடுது. அதுதான் ரீசன். இப்போ 2 குரூப்பையுமே திரும்ப ரிகவர் பண்ணியாச்சு. ஓகேங்களா, அதனால் அன்வான்டாக ஹாயின் போட்டு தம்ஸ்அப் போகிற இந்த மாதிரி அன்வான்ட் விஷயங்கள்லாம் பண்ண வேண்டாம். குட் நைட், குட் மார்னிங் அது மாதிரிலாம் எதுவும் போட்டுக்கிற வேண்டாம். ஓகே, அதெல்லாம் தவிர்த்திடுங்கள் முற்றிலுமாக. ஓகே, ஒரு சின்ன விதையை விதைத்தோம் இந்த யூடியூப் சேனல் மூலமாக. இதை பார்த்தீங்கன்னா நேற்றுலேருந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 2-3 சேனல் நானும் பார்த்துட்டேன். யூடியூப் சேனல் இதை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு சின்ன விதை என்பது தற்போது செடியாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த சேனலில் பேசப்பட்டது இன்னும் பல யூடியூப் சேனலில், சில யூடியூப் சேனலில் ஒரு 3-4 சேனலில் பேச ஆரம்பிச்சிருக்காங்க, நானும் கவனிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் நேற்று சத்தியம் நியூஸ், பெரிய ஒரு பிக் சேனல், பிக் மீடியா, அவங்கள்ட்ட பேசினது போக இன்றைக்கி சன் நியூஸ்லையுமே ஒளிபரப்பி இருப்பாங்க. சன் நியூஸில் ஒளிபரப்புக்கான அந்த லிங்கையும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் முடிஞ்சு நான் வைக்கிறேன். ஓகேங்களா, அப்புறம் இன்னொரு மிக முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒரு குட்டி குரூப் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம். அதாவது இந்த மாதிரி அடிக்கடி இந்த வாட்ஸ்அப் குரூப்பை பேன் பண்ணுறாங்களே, இன்னைக்கு மார்னிங் கூட வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதனால் பார்த்தீங்கன்னா டிப்போக்கு ஒரு பர்சன் வந்து என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள், என் நம்பருக்கு என்னோட கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பு கான்டாக்ட் பண்ணுங்கள், வாட்ஸ்அப்பில் ஹாய்ன்னு சொல்லி இந்த மாதிரி நான் இந்த டிப்போ தான் சொல்லுங்கள், உங்கள் நம்பரை சேவ் பண்ணிக்கிட்டு அந்த குட்டி குரூப்பில் உங்களை ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா அந்த குட்டி குரூப்பில் வந்து நீங்கள் ஒரு டிப்போக்கு ஒரு பர்சன் வந்து அந்த குரூப்பில் இருக்கும் போது உங்கள் ஒரு ஆள்கிட்ட வந்து நான் ஷேர் பண்ண ஒரு ஆளுக்கு அந்த நியூஸ் வந்து ஷேர் ஆகும் போது கண்டிப்பாக உங்கள் டிப்போவில் உள்ள எல்லாத்தையுமே நீங்களே ஷேர் பண்ணிடுவீங்களா? அப்போ நம்ம பெரிய வாட்ஸ்அப் குரூப் பேன் ஆனாலுமே இந்த குட்டி குரூப் மூலமாக நம்மளோட ஷேரிங் அப்படின்றது பண்ண முடியும். ஒரு முக்கியமான விஷயத்தெல்லாம் அந்த குட்டி குரூப்பில் நல்லா சொல்ல முடியும். அதுக்காக தான் சொல்லியிருக்கேன். பட் யாரும் கான்டாக்ட் பண்ணலன்னு நினைக்கிறேன். என்னைய கான்டாக்ட் பண்ணுறது ஈஸி தான். அதாவது நம்மளுடைய 2 மெயினான குரூப் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. இந்த வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா அட்மின் இருக்கும். அந்த அட்மின் வேறு யாரும் இல்லை, நான் தான் அது. ஓகேங்களா, 2 வாட்ஸ்அப் குரூப்லையுமே அட்மினாக இருக்கிறது நான் தான். அதுதான் என்னுடைய நம்பர். வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்கள், ஹாய்ன்னு போட்டு இந்த டிப்போ இந்த ஊருன்னு மென்ஷன் பண்ணுங்கள், உங்கள் நம்பரை சேவ் பண்ணிக்கிட்டு அந்த குட்டி குரூப்பில் உங்களை ஆட் பண்ணிக்கிறேன். நன்றி.